வணக்கம் திவாகரன். மெய்வழி தொலைக்காட்சியினுடைய அரசியல் நிலவரம் தொடர்பான நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்திருக்கின்றோம். சற்று முன்னர் கிடைத்த தகவலின்படி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாஸ் அவருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாக அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். தமிழர் ஒருவர் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தி இருக்காத ஒரு பட்சத்தில் வேறு தெரிவுகளுக்கிடமில்லாத போது ஒரு சிங்கள தலைமை குறித்த தெரிவுக்கு மக்களை வழிநடத்துவது என்பது வேறு. ஆனால் இப்பொழுது ஒரு பொது வேட்பாளராக தமிழர் ஒருவர் நிறுத்தியிருக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே MA சுமந்திரன் அவர்களினுடைய இந்த அறிவிப்பு பெரும் சர்ச்சையையும் பெரும் குழப்பத்தையும் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது தமிழர் தேசம் ஒரு திரளாக திரண்டு ஒரு கூட்டுணவிக்கு வந்திருக்கிறது. அதாவது முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட பேரவலத்துக்கு பின்னர், பெரும் இராணுவ தோல்விக்கு பின்னர் தமிழர் தரப்பு ஒரு அரசியல் ரீதியான ஒரு திரட்சியை, அதுவும் மக்கள் கட்டுமானங்களுக்கூடாக வந்திருக்கிறது. சிவில் சமூகங்களும் புத்திஜீவிகளும் இணைந்து ஒரு முன்னெடுப்பை எடுத்து அதனூடாக அரசியல் கட்சிகள், சிதறி கிடந்த அரசியல் கட்சிகளை இணைத்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இது. தமிழ் மக்கள் ஒரு திரட்சியாக எழுந்து நிற்பதற்கான நடவடிக்கை. எப்போதுமே தமிழ் மக்கள் பலமடைகின்ற போது, பலமாக திரள்கின்ற போது அதனை சிங்கள தேசம் ஒருபோதும் விரும்பாது. ஏனென்றால் எதிரி ஐக்கியப்பட்டு இருப்பதை மற்ற எதிர்த்தரப்பில் இருப்பவன் விரும்ப மாட்டான். அந்த அடிப்படையில தான் இது நிகழ்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் திரண்டு ஒருவருக்கு வாக்களிப்போம் என்று முடிவெடுத்து கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வைத்துக்கொண்டு ஒரு தான் தோன்றித்தனமாக கட்சியினுடைய யாப்பு விதிமுறைகளை மீறி ஒரு அறிக்கையை இன்று சுமந்திரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த அதாவது இன்றைய தினம் அவர்கள் நடத்திய மத்திய குழு கூட்டம் என்பது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாப்பு விதிக்கு முரணானது. ஆகவே இன்று எடுத்த இந்த முடிவு என்பது செல்லுபடியற்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் என்பது 1ஆம் தேதி நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. எப்போது என்றால் 28ஆம் தேதி தேதியிடப்பட்டு 29ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழரசு கட்சியினுடைய யாப்பு விதி 7 நாட்களுக்கு முன்னர் இந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் கூடுவதற்கான அறிவித்தல் விடப்பட வேண்டும் என்ற விதி இருக்கிறது. ஆகவே இது சட்ட வரைமுறைகளுக்குள்ளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இதை எதிர்த்து மாவை சேனாதிராஜா அவர்களும் சுமந்திரனுடைய இந்த கருத்தை எதிர்த்து அவர் இப்போது கூறியிருக்கிறார் என்றால், தாங்கள் இந்த முடிவை எடுக்கவில்லை, இது ஒரு சாரார் எடுத்த முடிவு என்ற தோணிப்படதான் அவர் பேசியிருக்கிறார். அவருடைய குரல் பதிவு இப்போது சமூக வலைத்தளங்களிலே வெளியாகிவிட்டது. ஆகவே தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பங்கு பெற்றாத, தெரிவு செய்யப்பட்ட தலைவர் பங்கு பெற்றாத, ஒரு பொதுச் செயலாளர் இல்லாத ஒரு கூட்டத்தை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். 46 பேர் கொண்ட மத்திய குழுவில் வெறும் 25 பேர் கூடி ஒரு கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப சரி அரைவாசி பேரும் கூடவில்லை, அதிலே ஒன்று குறைஞ்சு போய். அப்ப இவர்கள் சரி அரைவாசி பேரை வச்சு கொண்டு கூட்டம் கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே 6 பேர் பொது வாக்காளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 19 பேர் மாத்திரமே சுமந்திரன் அணியை சார்ந்த அந்த 19 பேரும் இந்த தமிழ் வாக்காளருக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இங்கே சுமந்திரன் ஒரு குழுவாத செயலிலே ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வரலாற்றில் அல்லது தமிழர்களுடைய வரலாற்றில் தமிழர்கள் பலமாக இருக்கின்ற போது சிங்கள தேசத்தின் உளவாளிகள் இங்கே அனுப்பப்படுவது வழக்கம். அதாவது சிங்கள தேசம் தனக்கான ஒரு ஆளை தமிழில் ஒரு கோடாலி காம்பை நியமித்து இங்கே குழப்பங்களை விளைவிப்பது வழக்கமாக இருக்கிறது. அது தந்தை செல்வா காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இவ்வாறு அந்த சிங்கள தேசியவாதத்துக்கு அல்லது சிங்கள தேசிய நலனை பாதுகாப்பதற்கென்று தமிழர்கள் இவ்வாறு இந்த உளவாளிகள் நியமிக்கப்பட்டு உள்ளே புகுத்தப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்ப தமிழரசு கட்சி சிதைக்கப்பட்டு விட்டது அல்லது சீரழிக்கப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்வரும் தேர்தலிலும் இதுதான் நடக்கப் போகிறது. பொது தேர்தல் வந்தாலும் இத்தகைய நிலைமைதான் தமிழரசு கட்சிக்கு தோன்றும். ஆகவே தமிழரசு கட்சியை அழித்தொழிக்கின்ற வேலை திட்டத்தில தான் திரு சுமந்திரன் அவர்களும் அவருடைய கூட்டாளிகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதோ விரும்பியோ விரும்பாமலோ அவர்களுக்கு சிங்கள தேசத்தோட உறவும் அந்த நலன்களும் தேவையாக இருக்கிறது. கொழும்பில் இருந்து கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து யாழ்ப்பாணத்தை குழப்புவதாகத்தான் இருக்கிறது.
ஆகவே இந்த தமிழரசு கட்சியினுடைய ஒரு சாராருடைய முடிவு என்றுதான் இதை சொல்லணும். இந்த முடிவை தமிழ் மக்கள் ஏற்கப் போவதும் இல்லை. அதே நேரத்தில் தமிழ் மக்களால் இது நிராகரிக்கப்படும். அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய விருப்புக்கு மாறாக இவர்கள் வெளியிட்ட இந்த கருத்துக்களால் எதிர்வரும் தேர்தலிலும் பொது தேர்தலிலும் சுமந்திரன் அணியினர் படுதோல்வி அடைவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து செல்லும் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப அப்படி என்றால் நீங்கள் இது ஒரு சட்டத்துக்கு புறம்பாக அங்கே இருக்கக்கூடிய தலைவர் இல்லாத போது, பெரும்பான்மை உறுப்பினர்கள் இல்லாத போது சுமந்திரன் தன்னிச்சையாக ஏதாச்சாரிகத்தனமாக இந்த முடிவினை எடுத்து இதை வெளியிட்டிருக்கின்றார் என்று சொன்னால், சுமந்திரன் அவர்களினுடைய தமிழரசு கட்சியினுடைய இருப்பு தொடர்பாக எந்த முடிவுகள் அடுத்தடுத்த காலங்களிலே வெளிவரலாம்? அதாவது தமிழரசு கட்சியினுடைய தலைவரும் இப்போது தலைமையேற்ற தலைவரும் கடந்த தமிழரசு கட்சி தலைவர் தேர்தலிலே வெற்றி பெற்ற தலைவரும் இதற்கான சரியான முடிவை எடுக்க வேண்டும். அவர்கள் பொது வாக்காளருக்கு வாக்களிப்பது என்றும் அவருக்கு ஆதரவளிப்பது என்றும் அவர்கள் பகிரங்கமாகவே சொல்லிவிட்டார்கள். இந்த அடிப்படையில தமிழரசு கட்சியின் அரைவாசிக்கு மேற்பட்ட அணியினர் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பார்கள். ஆகவே பெரும்பான்மை எதை சொல்கிறதோ அதைத்தான் கட்சி முடிவெடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே தமிழரசு கட்சி அடுத்த கூட்டம் கூடினால் நிச்சயமாக இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற நிலை வரும். அப்படி இல்லை என்றால் கட்சிக்குள் ஒரு சமத்துவத்தை பேணுவதற்கு அவர்கள் தாங்கள் யாருக்கும் வாக்களிக்க சொல்ல மாட்டோம், இதிலே தாங்கள் அமைதியாக இருக்க போகிறோம் என்று ஒரு சாட்டை கூடி சொல்லக்கூடும். எது எப்படி இருப்பினும் ஏற்கனவே இங்கே இந்த அறிவிக்கப்பட்ட விடயம் என்பது இப்போது தீமாறி பரவிவிட்டது, இந்த செய்தி பரவிவிட்டது. ஆகவே தமிழ் மக்கள் மத்தியிலே பெரும் கொதிப்புத்தான் எழுந்திருக்கிறது. அநேகமாக ஊடகத்துறை சார்ந்த அவர்கள் எல்லோரும் இதை ஒரு கொதிப்பாக பார்க்கிறார்கள், ஒரு கொதி நிலையை அடைந்திருக்கிறது. ஆகவே இது சுமந்திரன் அணிக்கு எதிரான ஒரு செயற்பாட்டையே மேலும் ஊக்குவிக்கும். அதாவது இந்த தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் அணியில் இருப்பவர் பலர் வெளியேற வேண்டிய வாய்ப்பு அதிகரிக்கும். அப்படி இல்லாட்டி சில நேரம் இந்த கட்சி இரண்டாக உடையதற்கான வாய்ப்புகளோடு தோற்றுவிக்கும். அவ்வாறு தோற்றுவித்தால் தமிழரசு கட்சியினுடைய இந்த வீட்டு சின்னத்தை பயன்படுத்த முடியாத நிலையை சுமந்திரன் அவர்கள் உருவாக்கி விடுவார். ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டது. வீட்டு சின்னத்தில் நாங்கள் அந்த சின்னத்தை பார்த்தால் அது சிவப்பு நிறத்துல தான் வீட்டு சின்னம் இருந்தது. இப்போது அது சிவப்பு வீடாகி விட்டது. அதுதான் மிக வேதனையான தருகின்ற விஷயமா இருக்குது. அதாவது தமிழரசு கட்சியினுடைய சிவப்பு வர்ணத்திலான வீடு இப்போது சிவப்பு வீடாகி விட்டது.